உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய டாப் லோட் வாஷிங் மிஷின் மாடலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது டீடைலா பார்க்கலாம். நம்ம வீடுகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஷிங் மிஷின். அடுத்தபடியாக ரெஃப்ரிஜரேட்டர், டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வாஷிங் மிஷினில் அதுவும் டாப் லோட் தான் நம்ம அதிகமாக இந்தியன் கன்சூமபிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே ரேர் கேஸ்ல தான் நிறைய பேர் ஃப்ரண்ட் லோட் யூஸ் பண்றாங்க, ஒரு மாடலாக இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டாப் லோட் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக ஆக்சசபிளாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் லோட்னா அப்படின்னா கீழே ரொம்ப இறங்கிடும். ஸோ உட்காந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் துணியை போனால் அது கன்வீனியன்ட் அவ்வளவா இருக்காது. ஆனால் டாப் லோட் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரண்டியை பாருங்க, அதில் மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய போர்டு எல்லாமே இருக்கும். அப்போ மோட்டாருக்கான வாரண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் 20 வருஷம் இல்லைனா 10 வருஷத்துக்கு மேலேயாவது வாரண்டி கொடுக்கணும். காம்பரன்சிவ் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓவரால் ப்ராடக்ட்டுக்கே தாகும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான டேமேஜ் நீங்க எடுத்திருந்தாலுமே இல்ல ஃபீல் ஆயிருந்தாலுமே நீங்க இமீடியட்டா சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் டெக்னீஷியனை வர வச்சு நீங்க அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். இல்ல புது போர்டா இருந்தாலும் ரிப்பேர் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களே மாத்தி கொடுத்துருவாங்க. அதுல 1 வருஷம் 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி காம்பரன்சிவ் வாரண்டி தராங்க பிராண்டை பொறுத்து. ஸோ அதிகமான வாரண்டி இருந்ததுன்னா இன்னுமே நம்ம தைரியமா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கூப்பிடலாம், சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம், எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலுமே. ஸோ நம்ம பண்றதுல ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஸோ பெரும்பாலுமே நீங்க வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அதை தாண்டி நீங்க ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர், இன்வெர்டர் எதுவாக இருந்தாலுமே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி சர்வீஸ் புக் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி தர சொல்லுங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது போயிருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு வாஷிங் மிஷினில் அதிகப்படியான சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வாஷ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அது வைஃபை வழியாகவே நம்மளால வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்போ டர்ன் ஆன் பண்ணணும், எப்போ டர்ன் ஆஃப் ஆகணும், என்ன மோட செலக்ட் பண்ணணும், அது எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவும் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரியான ப்ராடக்ட் போகும்போது மோர் தென் 20K மேலே தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். குயிக் வாஷர், எக்கோ பபுள் ஆப்ஷன், எனர்ஜி மோடு, வைப்ரேஷன் மோடு, வைஃபை கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்டான சென்சிங் ஃபீச்சர்லாம் இருக்கணுங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடு சென்சிங். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிருக்கீங்க, 10 கிலோக்கு மேல துணியை போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு 3 கிலோ துணி போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பவர் கன்சப்ஷனை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணும். ஃபேப்ரிக் சென்சிங், வாட்டர் லெவல் சென்சிங் இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான சென்சார் அப்படின்னு சொல்லலாம் வாஷிங் மிஷின்ல. ஸோ இந்த சென்சார் எல்லாம் பேஸ் பண்ணி தான் எவ்வளவு தண்ணி தேவை, எந்த அளவுக்கான லோடு இருக்கு உள்ள, அதை எவ்வளவு நேரம் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோமேட்டிக் மூலமா செலக்ட் ஆகும். ஜென்டில் ட்விஸ்ட் ஆப்ஷன், பபுள் ஸ்ட்ராம் ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத்தை வாஷ் பண்றதுக்கான ஒரு சில மெனுஸ். ஒரு சில ப்ராடக்ட்ல டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இது என்ன மாதிரியான கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்ஸை ரெடியூஸ் பண்றது, எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு, லாங் லாஸ்டிங்கான ஒரு டியூரபிலிட்டியை கொடுக்கறதுக்காக தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னா அதுல மோட்டார் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மோட்டருடைய ரொட்டேட்டிங் ஸ்பீடை நம்ம ஆர்பிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது 500, 600, 700, 800 போவோம். அதோடைய ஓவரால் கேஜி கெபாசிட்டியை பொறுத்து இது மாறி அமையும். சோ அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும், அதோட ஆர்பிஎம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அதே மாதிரி ட்ரம்மோடைய ஓவரால் சைட்ஸ் உடைய கட், துணியை வாஷ் பண்றதுக்கு 3 ட்ரம் கொடுத்திருக்காங்களா, இல்ல ஸ்வெல் டைப்ல கொடுத்திருக்காங்களா, இல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வருதா அப்படிங்கறத பாருங்க. ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் டியூரபிளாவும், ஹைஜீனிக்காவும், ரஸ்ட் ரெசிஸ்டன்டாவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கணும். பெரும்பாலும் வாஷிங் மிஷின்ல இருக்கக்கூடிய ட்ரம் கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பண்ணிருப்பாங்க. அவுட்டருடைய கேசிங்குமே நல்ல குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. ராட் மெஷ் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரியான வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எலி எப்படியாவது வந்துடும். அதை கடிச்சு ஒயர்கள்லாம் வச்சிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நம்ம புது போர்டே மாத்துற மாதிரி இடம். ஸோ அதனால அந்த மாதிரியான சில ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் வாஷிங்க்குமே கேப்பபிளா இருக்க மாதிரியான ப்ராடக்டா இருக்கணும். சில ப்ராடக்ட்ல ஹாட் வாட்டருமே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இம்பார்ட்டன்ட் டாப் லோட் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில். ஸோ அதில் வரக்கூடிய சில பெஸ்டான ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல Whirlpool வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 740 RPM, higher spin speed, help faster drying, voltage, water drop and rat shield கொடுத்திருக்காங்க. wash, low noise level and pyro wash ஆப்ஷன் இருக்கு. 2 இயர்க்கான ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்க்கான மோட்டார் வாரண்டியும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 14,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 13,400 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு.
7th பிளேஸ்ல ஷார்ப் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 7.5 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் மாடலா வருது. வோல்டேஜ் டிராப், ரேட் ஷீல்ட் எல்லாமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஒன் டச் ஸ்டார்ட் வித் 10 வாஷ் ப்ரோகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட் க்ளோசிங் லிட் அண்ட் SS இன்செர்ட் பல்சேட்டரும் இருக்கு. Flipkart and Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 17,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 92 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல Godrej வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். AI பவர்ட் இன்பில்ட் வாட்டர் ஹீட்டர் ஓட வருது உங்களுக்கு. 5 ஸ்டார் மாடலும் கூட இது. கெபாசிட்டி 8 kg சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஃபேமிலிஸ். பெட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபாஸ்டர் ட்ரையிங் இருக்கும். 10 சூட்டபிள் ப்ரோக்ராம் அண்ட் மோஸ்ட் லாண்ட்ரி நீடாவும் இது கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 18,790 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2026 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல IFB வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 5 ஸ்டார் வித் டீப் கிளீன் டெக்னாலஜி வாஷிங் மிஷின் மாடலா வருது. நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் அல்காரிதம் ஆட்டோ ஆபரேஷனோட தராங்க. ஓனர்ஷிப் வித் 4 இயர்க்கான காம்பரன்சிவ் வாரண்டி இருக்கு. டீப் கிளீன் டெக்னாலஜி வித் ட்ரியாடிக் பல்சேட்டர் கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 22,400 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1922 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல சாம்சங் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். AI எனர்ஜி மோட் வாஷிங் வித் ஈகோ பபிள் AI ஓட தராங்க. சாஃப்ட் க்ளோசிங் டோர், வைஃபை வித் டிஜிட்டல் இன்வெர்டர், 700 RPM ஹையர் ஃபாஸ்டர் வாஷ் அண்ட் ட்ரையிங் இருக்கும். ரேட் மெஷ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரஸ்ட் ப்ரூஃப் பாடியாவும் தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 22,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1490 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Bosch வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். வாஷிங் மிஷின் வித் இன்பில்ட் ஹீட்டர் அண்ட் ஓஷனியஸ் வேவ் டெக்னாலஜியோட தராங்க. ஸ்மார்ட் 3 ஹாட் வாட்டர் மோட்ஸ் அண்ட் டுவல் மேஜிக் ஃபில்டர், 15 வாஷ் ப்ரோக்ராம் அண்ட் 15 மினிட்ஸ்க்கான குயிக் ட்ரை வாஷ் கொடுத்திருக்காங்க. 780 RPM ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மோட இன்பில்ட்டா வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 22,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 533 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல Bosch வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் மாடலா வருது. ஸ்மார்ட் சஜஸ்ட் குயிக் வாஷ், மிக்ஸ் டெலிகேட் மோட், வாட்டர் ப்ரூஃப் டச் பேனல் அண்ட் வைரியோ இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட் க்ளோசிங் லிட் அண்ட் ஃபிளெக்ஸி சோக் டைமிங் கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 23,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 88 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல LG வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 5 ஸ்டார் ஸ்மார்ட் இன்வெர்டர் டாப் லோட் மிஷின். கெபாசிட்டி 9K சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஃபேமிலிக்கு சொல்லிருக்காங்க. ஆட்டோ டப் கிளீன் வித் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலா வருது. 2 இயர்க்கான ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்க்கான மோட்டார் வாரண்டியும் தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 24,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 214 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த டாப் லோட் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் சைனிங் ஆஃப் ஜே பாபா. See you, have a nice day.